இறையேசுவில் இதயத்திற்கு நெருக்கமான சகோதரிகளே, இன்றைய வாசகம் இயேசு பேய்களை ஓட்டுவதையும் அவற்றின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் அடக்குவதை குறிக்கிறது. இயேசு செய்த அருமடையாளங்களைக் கண்டு ஒரு கூட்டம் வியப்பில் ஆழ்கின்றது, மறுகூட்டம் சந்தேகத்தில் கேள்வியை எழுப்புகின்றது. வேறொரு கூட்டம் இயேசுவின் செயலை முன்னிட்டு தவறான தீர்ப்பை வழங்குகின்றது. இதனால் இயேசு தெளிவான விளக்கம் அனைவருக்கும் அளிக்கின்றார். பெயர் செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் எவ்வாறு அதன் அரசு நிலைத்திருக்கும்? அவ்வாறு இருப்பின் நீங்களும் பெயர் செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறீர்கள் என்ற தெளிவான விளக்கம் தருகிறார். நமது சிந்தனைக்கு முதலாவது, ஆன்மாவை இறைவனின் அருளால் நிரப்ப வேண்டும். ஏனெனில் தூய்மையாக இல்லாத நம் ஆன்மாவை கண்டு தீய ஆவி குடிகொள்ள நேரிடும். இரண்டாவது, ஜெப அலைகள், நேர்மறை எண்ணங்கள், தியானங்கள், ஜெபத்தோடு கலந்த செயல்கள் நம்மை சுற்றி அலைகளாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது, இறைவனின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இல்லையேல் நம்பிக்கையை அசைக்கக்கூடிய செயல்கள், சூழ்நிலைகள், சொற்கள், அனுபவங்கள் போன்ற முன்னிலும் வலிமையான தீய ஆவிகள் ஒரு மனிதனில் மீண்டும் வந்தது போல தீயவைகள் நம் ஆன்மாவை ஆட்கொள்ள நேரிடும். நான்காவது, ஆன்ம சோதனை தினமும் காலையிலும் மாலையிலும் செய்வதன் வழியாக ஆன்மாவை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்போது இறைவனை சார்ந்தவர்களாக வாழ முடியும். எனவே ஆன்மா என்பது கண்ணாடி போன்று தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இல்லையேல் துருவும் பூச்சிகளும் தூசிகளும் ஆன்மாவின் அழகை தெளிவாக காண இயலாதவாறு போய்விடும். ஆன்மாவை காத்துக்கொள்வோம், விண்ணரசில் நுழைவோம்.